யோபு 1:12. கர்த்தர் சாத்தானை நோக்கி, இதோ அவனுக்கு உண்டானவைகள் எல்லாம் உன் கையில் இருக்கிற பெர்மிஷன் இஸ் கிராண்டட். அல்லேலூயா. அருமையான தேவனுடைய பிள்ளையே, உனக்குள்ள எல்லா காரியமும் பிசாசு கையில கொடுக்கப்பட்டிருக்கிறது. அல்லேலூயா, 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 அல்லேலூயா. உன் பலம் பிசாசு கையில கொடுக்கப்பட்டிருக்கு. உன் சுகம் பிசாசு கையில கொடுக்கப்பட்டிருக்கு. உன் ஆசீர்வாதம் பிசாசு கையில கொடுக்கப்பட்டிருக்கு. அல்லேலூயா, 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 அல்லேலூயா. ஸ்தோத்திரம். அதோடைய 2வது அதிகாரம் யோபு 2வது அதிகாரம் 6வது வசனத்தை வாசிங்க. அப்பொழுது கர்த்தர் சாத்தானை நோக்கி, இதோ அவன் உன் கையில் இருக்கிறான், ஆகிலும் அவன் பிராணனை மாத்திரம் தப்ப வேண்டும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அல்லேலூயா. அருமையான தேவனுடைய பிள்ளை, உன் காரியம் எல்லாம் பிசாசு கையில பெர்மிஷன் கொடுக்கப்பட்டிருக்கு. ஆனா உன் ஆவிக்குரிய வாழ்க்கையை மட்டும் அவன் கையில கொடுக்கலாம் ஆண்டவர். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. உன் கையில தப்பி நிற்கிற இந்த ஆவிக்குரிய வாழ்க்கை மட்டும் தான் உன் கையில தப்பி கொடுக்கப்பட்டிருக்கு. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. மீதி உள்ள எல்லா காரியமும் பிசாசன் கையில கொடுக்கப்பட்டிருக்கு. கரங்களை வைத்து அல்லேலூயா சொல்லுங்க. சினாபாஜா சொல்றீங்க, பிசாசு எங்க கையில சோதனை, எங்க காரியம் எல்லாம் பிசாசு கையில கொடுக்கப்பட்டிருக்கான், எங்களை சந்தோஷமா இருக்கு. அதான் வேத வசனம் சொல்லுது, நீ எவ்விதத்தில் எவ்வளவிலும் பயப்படாத. அல்லேலூயா. கரங்களை உயர்த்தி அல்லேலூயா சொல்ல. நீ படப்போகிற பாடுகளை குறித்து எவ்விதத்திலும் பயப்படாத. அல்லேலூயா, அல்லேலூயா. பிசாசு கையில பெர்மிஷன் கொடுத்தானே கொடுக்க விட்டானா, உனக்கு ஆவிக்குரிய வாழ்க்கை கையில இருக்கு. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. அப்ப சிலரை அவன் காவலில் அடைக்கப்பட்டும்படி அவன் ஆண்டவருடைய சமூகத்திலிருந்து என்ன செஞ்சுட்டு இருக்கான், அவன் பெர்மிஷன் அவனுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறான். அவன் வேண்டிக் கொண்டதுனால அவனுக்கு ஆண்டவர் கொடுக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. அருமையான தேவனுடைய பிள்ளையே, நீ நெருக்கத்தின் நேரத்தில் ஆண்டவரை வேண்டிக் கொண்டால், கிடைக்கிறது வரைக்கும் வேண்டிக் கொண்டால் உனக்கு ஆண்டவர் தருவார். அல்லேலூயா, அல்லேலூயா. ஏனென்று சொன்னால் பிசாசை விடைக்கும் கர்த்தர் நம்மை மேன்மையாய் படுத்தி இருக்கிறார். அல்லேலூயா சொல்லுங்க. அப்போ ஸ்தோத்திரம். பிசாசானவன் ஸ்தோத்திரம் சிலரை காவலை வைக்கும்படி, கட்டி வைக்கும்படி, அவன் புடம்பிடும்படி, சோதிக்கும்படி அவன் ஆண்டவருடைய கரத்திலிருந்து பெர்மிஷன் வாங்கிட்டான். வேதவசனத்திலே வாசிக்கும் பொழுது அவன் லூக்கா சுவிசேஷம் 22வது அதிகாரம் 31வது வசனத்தையும் 32வது வசனத்தையும் வாசியுங்கள். லூக்கா 22வது அதிகாரம் அதனுடைய 31வது வசனத்தையும் 32வது வசனத்தையும் வாசியுங்கள். பின்னும் கர்த்தர், சீமோனே சீமோனே, இதோ பிழைக்கப்படுகிறது போல உத்தரவு கேட்டுக்கொண்டால் நானோ ஒளிந்து போகாதபடிக்கு உனக்காக ஆண்டவர் வேண்டிக் கொண்டிருக்கிறார். குணப்பட்ட பின்பு அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. அங்கு ஸ்தோத்திரம் யாரோ சொல்லப்பட்ட வார்த்தை அல்ல, இயேசு சீமோனுக்கு சொல்லுகிற ஒரு காரியம். அருமையான தேவனுடைய பிள்ளை, இன்னைக்கு ஆண்டவர் உங்களை குறித்து சொல்லுகிற ஸ்தோத்திரம் டைரக்டா சொல்லுகிற வேத வாக்கியமா நீங்க எடுத்துக்கொள்ளுங்க. அவன் ஸ்தோத்திரம் சுழலிலே புடமிட்டு உடைக்கப்படுகிறதை போல பிசாசான் அவன் சிலரை உடைத்து உருமாற்றும்படி, அவன் புடமிடும்படிக்கு அவன் அனுமதி வாங்கித்தான். ஆகிலும் உன் விசுவாசம், உன் ஆவிக்குரிய வாழ்க்கையை பலப்படும்படிக்கு ஆண்டவர் கூட இருக்கிறார்.